மேம் நாளைக்கு வந்து சந்திர கிரகணம் வருது மேம். இப்போ மக்கள்லாம் சந்திர கிரகணம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது நேரங்கட்ட நேரத்தில் ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு அவேர்னஸ் வீடியோ தான் இது. சொல்லுங்கள் மேம், நாளைக்கு சந்திர கிரகணம் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும்? பொதுவாகவே கிரகணம்னாலே பூமியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஜீவராசிகள் எல்லாமே ஒரு மந்த நிலை இருக்கும். அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ. இப்போ சந்திர கிரகணம் அப்போயும் நம்ம அடுத்தது இன்னைக்கு பௌர்ணமி, நாளைக்கு சந்திர கிரகணம். இந்த பௌர்ணமி ஒட்டி தான் நமக்கு இந்த சந்திர கிரகணம் எப்போதுமே வரும். அதனால இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு எப்பவுமே நம்ம பௌர்ணமி வழிபாடு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுதான் சந்திர கிரகணத்தை அந்த நேரத்தப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஈவினிங் டைம்ல ஒரு சின்ன பரிகாரம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இங்கே கிட்னி ஸ்பெஷலாக பார்த்துட்ருக்காங்க எங்கள் மேம். நிறைய, அதாவது கடைசி கண்டிஷனில் இருக்கேன், கிட்னிக்கு இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களே இங்கே வந்து நிறைய பேர் குணமாயிட்டாங்க. அதுவும் 100% இங்கே குணமாயிடுவாங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து என்னென்னா ஆன்மீகம் நிறையா இருக்குது. எங்கள் மேம் வந்து நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அதாவது சித்தர்கள் சொல்கிற அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த மெடிசனை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கேன், சித்தா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கலாமா. நீங்கள் இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா சித்தா எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி நேரடியாக வந்து செக் பண்ணி மேமோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வந்து பாருங்கள், நான் இந்த மருந்து எடுத்துகிட்ருக்கேன் இவ்வளோ நாள், இதுக்கப்புறமா சித்தா எடுத்துக்கலாமா எப்படி என்னன்னு, ஏன்னா உங்களுடைய உடம்பு சுச்சுவேஷன்லாம் எப்படின்னு பாருங்கள். ஆனால் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. இங்கே வந்தால் பூர்ணமாக குணம் ஆகிடுங்க. அதான் நான் பாசிட்டிவாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இங்கே வந்தவங்க நிறைய பேர் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டு எப்படி கண்டிஷனில் வந்தாங்க, அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்றதை என் கண்ணாலே நான் நிறைய பார்த்துட்டு தான் வீடியோவில் ஒரு முறையும் நான் ஒரு வாட்டி சொல்லிகிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. சந்திர கிரகணம் அது எப்போ நாளைக்கு வருது, என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு மேம்கிட்ட கேட்போமா, அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் நாளைக்கு வந்து சந்திர கிரகணம் வருது மேம். இப்போ மக்கள்லாம் சந்திர கிரகணம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது நேரங்கட்ட நேரத்தில் ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு அவேர்னஸ் வீடியோ தான் இது. சொல்லுங்கள் மேம், நாளைக்கு சந்திர கிரகணம் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும்? ஓகே மேம். சந்திர கிரகணம் காலையில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது 6:50 இந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி 12:30 வரைக்கும் இருக்குது. ஓகே. பொதுவாகவே கிரகணம்னாலே பூமியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஜீவராசிகள் எல்லாமே ஒரு மந்த நிலை இருக்கும். அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ. இப்போ சந்திர கிரகணம் அப்போயும் நம்ம சூரிய கிரகணத்தப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ அதே வழிமுறைகள் தான், நம்ம வழிபாட்டு முறைகள் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, அதாவது சூரியன் சந்திரன் தான் கண்ணால் பார்த்து நம்ம வழிபடுறோம். ஸோ கடவுளை அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, சூரியன் சந்திரன் தான் டெய்லி தினம்தோறும் நம்ம பார்க்குறோம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த வெப்பம், ஒளி, இரவு பகல், அந்த வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அணுவில் இருக்கக்கூடிய உயிரில் இருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? பஞ்சபூத தத்துவமும் அதை அடிப்படையாக வச்சு தான் சித்த மருத்துவமே இருக்குது. இப்போ உலகமே அதை வச்சு தான் இயங்கிட்டு இருக்குன்னும் போது, அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இந்த கிரகணம் அப்படின்னு வரும்போது அதற்கு மேலே அந்த நிழல் படக்கூடியது தான். அப்போ நமக்கும் அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உணவே எடுக்காது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் ஆகிட்டோம். அவங்களுக்கே தெரியுது பாருங்க, ஜீவராசிங்களுக்கு நிறைய ஜீவராசிகள் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும், மந்தமாக இருக்கும். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்றது சில வழிமுறைகள் இருக்குது. பொதுவாகவே கிரகணத்தப்ப உணவு எடுக்க மாட்டாங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, கிரகணம் வரப்போகுது, வீட்டில் எதுவும் சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வெளில போகாதீங்க, உணவு எதுவும் சாப்பிடாதீங்க, கிரகணம் முடிஞ்சோடனே குளிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சந்திர கிரகணம் நமக்கு பகல் காலையில் விடியல் காலையில் வந்துடுது இல்லைங்களா? நம்ம கண்ட்ரியில் இது தெரியாது. ஆனால் பட் இது வந்து அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா நாடுகளில் எல்லாமே இது நமக்கு சந்திர கிரகணம் தெரியும். பட் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சந்திரன் ஒன்று தானே. சந்திர கிரகணம் வந்தால் நம்மளும் அந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்.
ஸோ அந்த வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அந்த உணவு நம்ம என்ன சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடாது அதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக இந்த சந்திரன் அப்படின்னு சொல்கிறது மனோகாரகன்னு சொல்லுவோம். இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு பார்க்க நார்மலாக இருப்பாங்க, மனசில் 1000 கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்சைட்டி ஃபியர் இருக்குது அப்படின்னாவே நம்ம சந்திரனை தான் வழிபடுவோம். அடுத்தது இன்னைக்கு பௌர்ணமி, நாளைக்கு சந்திர கிரகணம். இந்த பௌர்ணமி ஒட்டி தான் நமக்கு இந்த சந்திர கிரகணம் எப்போதுமே வரும். ஸோ அதனால் இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு எப்போவுமே நம்ம பௌர்ணமி வழிபாடு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு பௌர்ணமி வழிபாடு நம்ம செய்யலாம், நாளைக்கு கிரகணத்தப்போ செய்ய வேண்டிய பரிகார முறையும் சொல்கிறேன். இப்போது இந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகலை, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த வாதம் உடலில் சேர்ந்துச்சுன்னா எங்கள் உடலில் இப்போ அழுத்துனா ஏப்பம் வரும். ஆமாம். தசை பிடிப்பாக இருக்குது, உடல் முழுவதும் வாயு நிறைஞ்சிருக்குங்க, இப்படி அழுத்துவாங்க ஏப்பம் வரும். ஆமாம், எனக்கு கூட இருக்காது வரும். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வாதம் உடலில் சேர்ந்து அது நமக்கு ஆமம் அப்படின்னு சொல்லுவோம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கிரகணத்தப்போ உணவு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அவங்க ஈவினிங் செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது, அது நம்ம செய்யலாம். அப்போ காலையில் உணவு அதுக்கு முன்னாடியே நம்ம சமைச்சிட்டு, இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஸ்கூல் போகிறீங்கன்னா அது முன்னாடியே நம்ம சமைச்சு வச்சிடணும். கிரகணத்தப்போ எதுவும் நம்ம உணவு எடுக்கக்கூடாது. வேணும்னா லைட்டாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை கொஞ்சம் பாலோ காலையில் நம்ம எடுத்துடலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த 12-30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையெல்லாம் நல்லா தூய்மை செஞ்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உணவு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கிறோம் இல்லை வெளியில் இருக்கிறோன்னு சொல்லும்போது ஒரு 12-30 மணிக்கு மேலே கையில் கொஞ்சம் நீர் எடுத்துட்டு நம்மளுடைய அம்மன் வேண்டிக்கிட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி, ஸோ காவேரி தாயை நல்ல மனசார நினச்சிட்டு தலையில் தளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சந்திர கிரகணத்தை அந்த நேரத்தப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஈவினிங் டைமில் ஒரு சின்ன பரிகாரம், அதாவது தானம் கொடுக்கறது. எவ்வளவுக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறோமோ நம்மளுடைய உடல்ல இருக்கிற நோய், மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அப்போ உடல்நிலையில் இந்த பாதிப்பு இருக்கு இல்லைங்களா, டைஜஷன் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, மன ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா வேண்டிக்கிட்டு, இறைவனை வேண்டிக்கிட்டு, சந்திர பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அது உணவுப் பொருளாக இருக்கலாம், அதை வந்து தானம் கொடுக்கலாம். பச்சை அரிசி நம்ம கைகளால் வாங்கி கொடுக்கலாம், கோதுமை மாவு, இனிப்பு சர்க்கரை கொடுக்கலாம். சிலருக்கு வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பால்கோவாலாம் பிடிக்கும் இல்லைங்களா, அதுவுமே நம்ம வாங்கி முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கைகளாலேயே தானம் கொடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோயும் தீருது. ஸோ சந்திர கிரகணத்தப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் இதுதான். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அசைவ உணவு எடுக்காதீங்க, வெள்ளிக்கிழமை வேற, அதனால் அசைவ உணவு கூடாது. சந்திர கிரகணத்தப்போ யாருக்கெல்லாம் உடலில் இந்த பிரச்சனை இருக்கோ இந்த தானம் கண்டிப்பாக தானம் செய்யுங்க, நம்ம நோயும் நம்ம விட்டு சீக்கிரமாக விடுபடும். நல்ல இது எதாவது சந்திர கிரகணம், அது என்னங்க சந்திர கிரகணம் தானே அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. கரெக்டான வீடியோ மேம் இது. நாளைக்கு இது ஃபுல்லாக பார்ப்பாங்க, இன்னைக்கு எல்லாரும் வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நன்றி நன்றி நன்றி. சந்திர கிரகணம் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அது என்னென்ன அவங்க எப்படி சாப்பிடணும், என்னென்ன நேரத்தில் சமைக்கணும், சமைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், என்ன பூஜை எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் இருக்கும், வயிற்றில் வந்து கேஸ். இப்போ மேம் சொன்னாங்க பாருங்கள், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா நம்ம எங்கேயாவது கையோ காலோ அமுக்கினாலே நம்மளுக்கு ஏப்பம் வரும். அதெல்லாம் வந்து இந்த வாதம், இந்த கேஸ் ப்ராப்ளம் தான். வாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இங்கே வாங்க. இதுக்கு நிறைய இங்கே வந்து மருத்துவம் நிறையா இருக்குது, மருந்துன்னு இருக்குது. இந்த வாதத்துக்கு, கேஸுக்கு, உடம்பு பருமனாக இருக்கீங்களா எல்லாம் குறையறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே மருந்து இருக்குது. வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே மேம் வந்து சந்திச்சுக்கோங்க. அது இல்லாமல் இங்கே வர முடியல, நான் தாம்பரம் செங்கல்பட்டு சைடு இருக்கீங்கன்னா அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது தாம்பரம் சைடு, அங்கே கூட நீங்கள் நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே என்றைக்கு வராங்கன்னு கேட்டுட்டு அங்கே கூட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.